Good evening, friends. Today we will discuss strength of material important MCQs from various state government exams. ஸோ நம்ம வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் 18th கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃப்ரம் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 18th கொஸ்டின் பாருங்கள், இஃப் எ ஸ்டீல் மெம்பர் இஸ் சப்ஜெக்டட் டு டெம்பரேச்சர் ரைஸ் அண்ட் லைக்லி டு எக்ஸ்பேண்ட் ஃப்ரீலி. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டீல் மெம்பர் இருக்குது சரிங்களா, திஸ் இஸ் ஸ்டீல் மெம்பர் சரிங்களா. ஸ்டீல் மெம்பர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டெல்டி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டெல்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து அது வந்து என்னது எக்ஸ்பேண்ட் ஃப்ரீயாக வந்து என்னென்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது சரிங்களா, எக்ஸ்பேண்ட் ஃப்ரீலி. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு மெம்பர் இருக்குது. ஸோ அப்போ வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் வந்து கொடுக்குறோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து அப்ளை பண்ணுறோம். டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா, ஃப்ரீயாக வந்து என்னது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியணும். ஸ்ட்ரெஸ்னால் என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸ்ட்ரெஸ்னால் என்னதுன்னா வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பெர் ஏரியா. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ன்றதுனா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், ஃப்ரீயாக எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், எந்த ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் என்னது க்ரியேட் ஆகுது. அப்போ வந்து நோ இன்டர்னல் ஸ்ட்ரெஸ். எப்போனா வந்து நமக்கு வந்து ஒரு மெம்பர் வந்து ஃப்ரீயாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா, ஃப்ரீயாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா வந்து நோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்னது க்ரியேட் ஆகுது. ஸோ ஒரு வேளை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக என்னது ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு மெம்பர் இருக்குது, ஒரு மெம்பரில் ரெண்டு சைடுமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மெம்பரில் ரெண்டு சைடுமே ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டெல்டி ஹீட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பட் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு பார் வந்து ஒரு மெம்பர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்னது ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம கையில் வந்து ஒரு பென் இருக்குது சரிங்களா. சாதாரணமாக கையில் வந்து ஒரு பென் வந்து நம்ம சாதாரணமாக வச்சுட்ருக்கோம் சரிங்களா, எந்த ஒரு லோடும் கொடுக்காமல் வச்சுட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம பென் வந்து கையில் வச்சுருக்கோம். கையில் வச்சுட்ருக்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம பெண்ணில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ தேர் இஸ் நோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து சாதாரணமாக கையில் பென் வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே க்ரியேட் ஆகாது. ஒரு வேளை வந்து நம்ம பெண் வந்து ரெண்டு கை பிடிச்சி இழுக்கிறோம் சரிங்களா, ரெண்டு கை பிடிச்சி நம்ம வந்து இழுக்கிறோம். அப்போ இழுக்கும்போது கண்டிப்பாக அந்த பெண்ணில் வந்து என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் சரிங்களா. ஸோ சாதாரணமாக பெண் வந்து கையில் வச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகாது. அதே மாதிரி தான் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து க்ரியேட் ஆகாது. ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகாது சரிங்களா. ஸோ அப்போ அடுத்த 19th கொஸ்டின் பாருங்கள். 19th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து த ரிலேஷன் பிட்வீன் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அது யங்ஸ் மாடுலஸ் இ, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜி அண்ட் பாய்சன் ரேஷியோ மியூ இஸ் கிவன் பை. ஸோ இப்போ வந்து இதுக்கு மூணுத்துக்கான ரிலேஷன் கேட்குறாங்க. இஜி அண்ட் மியூவோட ரிலேஷன் கேட்குறாங்க சரிங்களா. என்ன கேட்குறாங்க, இயோட ரிலேஷன், இ அண்ட் ஜி அண்ட் மியூ, இது மூணுமே சேர்ந்து ஒரு ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரிலேஷன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு 3 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் இருக்குது. என்னென்னா வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பாய்சன் ரேஷியோ, இ, ஜி, மியூ அண்டு கே சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து 4 கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குது, இ, ஜி, மியூ அண்ட் கே, 4 மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், அதாவது வந்து 4 கான்ஸ்டன்ட் ஓகே மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ 4 எலாஸ்டிக் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு சில ரிலேஷன் இருக்குது சரிங்களா. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்ன, ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னென்னா வந்து ஈக்குவல் டு 2g இன்ட்டு 1 + மியூ, இதுதான் ஃபஸ்ட்டு ரிலேஷன். செகண்ட் ரிலேஷன் என்னென்னா ஈக்குவல் டு 3k இன்ட்டு 1 - 2 மியூ. அடுத்து தேர்ட் ரிலேஷன் என்னென்னு கேட்டால் ஈக்குவல் டு 9kg டிவைட் பை 3k + g சரிங்களா. இந்த 3 ரிலேஷன் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த 3 ரிலேஷன் மட்டுமே படித்தாவே நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின், இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நான் அதை எதிர்பார்க்கலாம். இந்த ரிலேஷன் வச்சு மட்டுமே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்ன அதை எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து இதில் வந்து இஜி மியூ மட்டும் கேட்டாங்கன்னா என்ன வரும், ஈக்குவல் டு 2g இன்ட்டு 1 + மியூ. ஸோ வந்து ஆப்ஷன் சி பாருங்கள், ஈக்குவல் டு 2g இன்ட்டு 1 + மியூ.
ஸோ இதை வச்சு நியூமெரிக்கல் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மியோட வேல்யூ கொடுத்துருவாங்க, ஈயோட வேல்யூ கொடுத்துருவாங்க, அதர் 2 பேராமீட்டர்ஸ் வந்து அது அதர் 2 மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பார்த்தா இந்த 3 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னது, E = 2g × 1 + μ. செகண்ட் ரிலேஷன் என்னது, E = 3k × 1 - 2 μ. தேர்ட் ரிலேஷன் என்னன்னா E = 9kg / 3k + g. இந்த வந்து 3 ரிலேஷன் தான் அது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க, ட்ரூ ஸ்ட்ரெயின். ஓகேவா, ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன் கேட்குறாங்க. சரிங்களா. வாட் இஸ் ட்ரூ ஸ்ட்ரெயின், வாட் இஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின் என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ரெயின் என்னது, சேஞ்ச் இன் லென்த் / ஒரிஜினல் லென்த் தான். அது சாதாரணமாக வந்து என்னது இதான் நம்ம படிச்சிருப்போம், ஸ்ட்ரெயின் என்ன படிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்னா சாதாரணமாக வந்து சேஞ்ச் இன் லென்த் / ஒரிஜினல் லென்த் தான் அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். பட் நமக்கு வந்து நமக்கு ஒரிஜினல் லென்த் இருக்குங்களா, ஒரிஜினல் லென்த்துன்றது என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் வந்து எடுக்க மாட்டோம். ஸோ அப்போ ஒரிஜினலில் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சோ அந்த லென்த் தான் எடுத்துப்போம். பட் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்னு பார்த்தோம்னா வந்து அப்படி எடுத்துப்போம். பட் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தா வந்து இன்ஸ்டன்டேனியஸ் லென்த்து தான் எடுத்துப்போம். ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து லோடு கொடுக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு அந்த லென்த் வந்து வேரி ஆகும். ஸோ அப்போ என்ன எடுக்கணும்னா ட்ரூ ஸ்ட்ரெயின் = என்ன வரும், ஆப்ஷன் பி பாருங்கள். ட்ரூ ஸ்ட்ரெயின் = லேர்ன் 1 + இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துல இன்ஸ்டன்டேனியஸாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் லென்த்து. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தா இன் டர்ம்ஸ் ஆஃப் லாகரிதமிக் எடுத்துப்போம். ஸோ அப்போ வந்து லாகரிதமிக் ஆஃப் 1 + μ. சரிங்களா. இல்லை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சேஞ்ச் இன் லேர்ன். ஓகேவா, கீழே ஆப்ஷனில் இது ஆன்சரில் பாருங்கள், சொல்யூஷன் பாருங்கள். ட்ரூ ஸ்ட்ரெயின் = லேர்ன் ஃபைனல் லென்த் / இன்ஸ்டன்டேனியஸ் லென்த், அதாவது ஒரிஜினல் லென்த்து. இல்லை என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து A நாட் / AFன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஒரிஜினல் ஏரியா / ஃபைனல் ஏரியா. ஓகேவா, இது ஒரு 3 ரிலேஷன் இருக்கும். சரிங்களா, 3 ரிலேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ 3 ரிலேஷன் இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின் = லேர்ன் 1 + இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். சரிங்களா, இது ஒரு ரிலேஷன். செகண்ட் ரிலேஷன் வந்து என்னென்னா ட்ரூ ஸ்ட்ரெயின் = லேர்ன் A0 ஒரிஜினல் ஏரியா / ஃபைனல் ஏரியா. சரிங்களா, இது ஒரு ரிலேஷன். இல்லைனா வேறு என்ன ரிலேஷன் சொல்லுவாங்கன்னா லேர்ன் ஃபைனல் ஏரியா. பார்த்தோம்ல ஆன்சர் சொல்யூஷனில் ஃபைனல் சொல்யூஷன் / ஒரிஜினல் லென்த், ஃபைனல் லென்த் / ஒரிஜினல் லென்த். ஸோ இப்போ இந்த 3 தான் வந்து என்னதுன்னா ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். த ரேஷியோ பிட்வீன் த சேஞ்ச் இன் வால்யூம் / ஒரிஜினல் வால்யூம். ஸோ நம்மளுக்கு வந்து என்னது சேஞ்ச் இன் இதோட சேஞ்ச் / ஒரிஜினலாக என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். லென்த்துன்னு பார்த்தோம்னா என்ன சொல்லலாம், ஸ்ட்ரெயின். அதான் என்னது சாதாரணமாக வந்து ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல எது சேஞ்ச் ஆகிருக்கு, த ரேஷியோ பிட்வீன் சேஞ்ச் இன் வால்யூம் / ஒரிஜினல் வால்யூம்னா வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன வரும், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன வரும், ஆப்ஷன் சி. சரிங்களா, ஆப்ஷன் சி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 22nd பாருங்கள். த ரேஷியோ பிட்வீன் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அண்டு டென்சைல் ஸ்ட்ரெயின். இல்லை வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் / கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஸோ நமக்கு வந்து ஊக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோமா. ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப் டு என்னது ப்ரொபோஷனல் லிமிட். சரிங்களா, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப் டு ப்ரொபோஷனல் லிமிட். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஈன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஈன்றது என்னென்னா வந்து மாலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ அப்போ ஆப்ஷன் பி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை பேசிக் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா. ஸோ நமக்கு பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 24th பாருங்கள். 24 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஏ மெட்டல் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 24th கொஸ்டின் ஏ மெட்டல் ஸ்பியரு. சரிங்களா, மெட்டல் ஸ்பியர் ஆஃப் டயாமீட்டர் டி. ஓகே, ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்குது. ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து என்னென்னா கேபிட்டல் டி. இட்ஸ் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அதுக்கு வந்து நம்ம ஒரு மெட்டல் பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மெட்டல் பால் வந்து டயாமீட்டர் டியில் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண வரோம், ஹீட் பண்ணுறோம். யூனிஃபார்மாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹீட் பண்ணுறோம். எவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட் பண்ணோம், டெல்டி டெம்பரேச்சர் வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது அதனுடைய யங்ஸ் மாடுலஸ் வந்து ஈயாக இருக்கும். பாய்சன் ரேஷியோ மியூ அண்ட் ஆல்ஃபா. சரிங்களா, ஆல்ஃபான்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்.
ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் என்னென்னு பார்த்துருப்போம். தெர்மல் ஸ்ட்ரெஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போ தான் நம்ம அதனுடைய ஸ்ட்ரெயின் இருக்குங்களே, ஸ்ட்ரெயின் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து படிச்சிருப்போம். தெர்மல் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா ஹீட் பண்ணும்போது வந்து எவ்வளோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது பர் யூனிட் ஏரியா. சரிங்களா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போனா டெம்பரேச்சர்னால நமக்கு வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா அப்படின்னா அதுதான் என்னதுன்னா வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகுது. ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே க்ரியேட் ஆகலை. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரென்த்ஸு. ஸோ அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகலைன்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட்னா என்ன அர்த்தம்னா வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகலை. அப்போ நோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நோனா என்ன அர்த்தம், நமக்கு ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா, கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னதுன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கும். சரிங்களா? ஈஸியாக மூவ் ஆகுது. நமக்கு ஈஸியாக மூவ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், உள்ள எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் க்ரியேட் ஆகலை. ஓகேவா? அதை ரெசிஸ்ட் பண்ணி போகாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் அது ஈஸியாக மூவ் ஆகிட்டுருக்கான். ஸோ அப்போ ஈஸியாக மூவ் ஆகிறான்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரெஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாதனால ஈஸியாக மூவ் ஆகிறான். அப்போ வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 0வாக இருக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ESE 2020 கேட்டிருக்காங்க. த லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஃபார் பார் இன் எ சிம்பிள் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் வித் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் பை தி ஈக்குவேஷன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் வந்து ரெண்டுத்தையும் ரிலேஷன் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா ஊக்ஸ் லா. சரிங்களா? ஊக்ஸ் லா தான் என்ன சொல்லுவார்னா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் வந்து அது ரிலேட் பண்ணுற அந்த இதை கொடுத்தது யார், அந்த ரிலேஷனை கொடுத்தது யாருன்னு கேட்டால் வந்து ஊக்ஸ் லா தான் கொடுத்துருப்போம். ஊக்ஸ் லா என்ன சொல்லியிருப்போம்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி proportional to strain up to proportional limit. ஸோ அப்போ வந்து என்ன வரும், ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். சரிங்களா? அந்த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் அது யங்ஸ் மாடுலஸ்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஏ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யங்ஸ் மாடுலஸ் இருக்கும். ஓகேவா? Which mechanical 28th question, which mechanical property gets affected in alloy when it's overaged condition? சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து கண்டிஷன் இருக்குது. சரிங்களா? என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து இது பண்ணுவாங்க, ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து எந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து ஓவரேஜ் கண்டிஷனில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மெட்டல்னா ஹார்ட்னஸ் வந்து கண்டிப்பாக என்னது அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து அலுமினியத்தை வந்து ஏஜ்டு ப்ராசஸ்ன்னு சொல்லி ஏஜ் ஹார்டனிங் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஓவரேஜ் கண்டிஷன், ஓவர் இதுன்னு பார்த்தாவே அது அதனுடைய ஹார்ட்னஸ் என்ன ஆகுனா வந்து ஹார்ட்னஸ் தான் என்னது கம்மியாகும். சரிங்களா? ஹார்ட்னஸ் தான் எதுனா வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த 28th வந்து ஆப்ஷன் ஏ. 29th question, after which point of the stress strain diagram does metal cutting start? ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்கள் எந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து எந்த பாயிண்ட்லேருந்து இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது எந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து என்னது ஃப்ராக்சர் நடக்கும், எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மெட்டல் வந்து கட் ஆக ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா வந்து ஆஃப்டர் ஃப்ராக்சர் பாயிண்ட். சரிங்களா? நம்ம ஃப்ராக்சர் பாயிண்ட்டுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக என்னது மெட்டல் வந்து என்னென்னா டிஃபார்ம் ஆகிட்டு அதுக்கடுத்து அது கட் ஆக ஆரம்பிக்கும். எந்த பாயிண்ட்லன்னா ஃப்ராக்சர் பாயிண்ட்லேருந்து. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.